ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்ததாக ஏற்கனவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த நிறுவனத்தின் மீது எந்த ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டை பொய்யாக பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழ் நடிகரான கார்த்தி அவர்களையுமே மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாரு ஆந்திராவை சேர்ந்த துணை முதலமைச்சரான பவன் கல்யாண். வெறும் கார்த்தியோடு அது நிற்கிற பரிதாபங்கள் கோபி சுதாகர் நடத்தக்கூடிய இந்த பரிதாபங்கள் சேனலில் நேற்றைக்கு லட்டு பரிதாபங்கள் அப்படின்ற வீடியோ வெளியாச்சு. கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வீடியோவில் இதுவரைக்கும் எந்த மதத்தை பற்றியோ எதுவுமே இழிவாக பேசினதில்லை. ஏன் நேற்றைக்கு வெளியான லட்டு பரிதாபங்கள் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலை பற்றியோ அல்லது திருப்பதி சாமியை பற்றியோ இந்து மதத்தை பற்றியோ எந்த ஒரு அஃபென்ஸான வார்த்தைகளும் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. ஆனாலும் அவருடைய வீடியோவை நீக்க வச்சிருக்கிறாங்க, அவர்களும் நீக்கியிருக்கிறாங்க. அவர்களே அந்த வீடியோவை நீக்கினதுனால இந்த வீடியோவில் அவருடைய வீடியோவை நம்ம ஒளிபரப்ப போகிறதில்ல. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க அந்த வீடியோவில் எந்த மதத்தை பற்றியும் தப்பாக சொல்லலை, கோயிலை பற்றியும் தப்பாக பேசலை அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் அந்த வீடியோவை நீக்குவதற்கு அழுத்தம் கொடுத்தாங்க? அப்படி அந்த வீடியோவில் அவங்க செஞ்ச சம்பவம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, நடிகர் கார்த்தி அவர்களை ஆந்திர துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறார்ல, இந்த பவன் கல்யாண் லட்டுக்காக தான் மன்னிப்பு கேட்க வச்சார். ஆனால் இதே லட்டை பவன் கல்யாண் மோசமாக பேசக்கூடிய வீடியோ என்பது கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, வார்த்தைக்கு வார்த்தை சனாதன தர்மம் சனாதன தர்மம் பேசுகிறாரு. அதே சனாதன தர்மத்தை இவர் எப்படியெல்லாம் மீறி இருக்கிறார் என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய ஆதாரங்களையும் இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பரிதாபங்கள் வீடியோவில் நேற்றுக்கு வெளியான லட்டு பரிதாபங்களில் முதல் காட்சி என்ன வச்சாங்க அப்படின்னா, சைவம் சாப்பிடுவர்களும் அசைவம் சாப்பிடுவர்களும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி வைக்கிறாங்க. அதில் சைவம் சாப்பிடுவர் அசைவம் சாப்பிடுவரை பார்த்து மூக்க மூடுவதும் அதில் மூக்க கிளிப்பை மாட்டிக்கிறதும் நான் சாப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணுவதும் இருக்குது. அதிலே அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்பா என் தட்டில் உள்ளதை நான் சாப்பிட்றேன், ஓன் தட்டில் உள்ளதை நீ சாப்பிட்ற, ஓன் தட்டில் உள்ளதை என்னைய சாப்பிட நீ வற்புறுத்தினாலோ அல்லது என் தட்டில் இருக்கிறத உனைய சாப்பிட நான் வற்புறுத்தினாலோ தான் தப்பு, அதுதான் குற்றம். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி மூக்க மூடுற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதில் எந்த தப்புமே இல்லை. ஆனால் பாஜக இதை ஏன் எதிர்க்கிறாங்க, இதை ஏன் அவங்களுக்கு அஃபென்ஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். ராமநவமி அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் கொண்டாட்டம் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா கறிக்கடை எல்லாத்தையுமே அடக்கி வச்சுருவாங்க. இவ்வளவு ஏன் தேஜஸ்வி யாதவ் ஒரு மீனை பொறிச்சு மீன் வீடியோ வெளியிடுறாரு. அந்த ஃபோட்டோவை மோடி அவர்கள் எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலையும் சரி அதே போல் பிரச்சாரங்களையும் சரி எடுத்துக்காட்டி பாருங்கள் இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போமா இல்லையா? எங்கேயாவது அசைவம் சாப்பிடுவர்கள் ஏன்ப்பா நான் அசைவம் சாப்பிட்றேன், ஏன் முன்னாடி எதுக்குப்பா சைவம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி யாரையாவது திட்டி நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் இங்கே மட்டும் நான் சைவம் சாப்பிடும்போது நீ ஏன் அசைவம் சாப்பிட்லாம், நீ ஏன் அசைவம் சாப்பிட்ற கடையை திறக்கிற, நீ ஏன் அசைவம் சாப்பிட்ற ஃபோட்டோ போடுற அப்படின்ற அரசியல் இங்கே பேசப்படுது. அது ஒரு குறிப்பிட்ட கட்சியால் தான் பேசப்படுது. சைவம் சாப்பிடுவர்கள் யாருமே இதை சொல்வதில்லை. நீ பாட்டுக்கு சிக்கன் சாப்பிடு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த கட்சி அது அரசியலாக மாற்றது தெரியுமா? அதை அம்பலப்படுத்தக்கூடியதாக அந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லட்டு சாப்பிட்டவர்கள் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இப்படியான குற்றச்சாட்டை வச்ச உடனே எப்படிப்பட்ட ஃபீலிங் அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, சுதாகர் அவர்கள் திருப்பதி லட்டை எல்லாருக்கும் கொடுப்பாரு, அவரும் சாப்பிடுவார். அப்படி சாப்பிடும்போது டிவியில் இந்த மாதிரி லட்டில் மாட்டு கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வந்த உடனே அவர் போய் வாமிட் எடுப்பார். இந்த காட்சியில் என்ன அஃபென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா திருப்பதி லட்டை சாப்பிட்ட ஒட்டுமொத்த இந்துக்களையுமே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு தள்ளியது யாரு? நாயுடு தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 1க்கு 2 முறை டெஸ்ட் எடுத்து உண்மையிலேயே அதில் மாட்டுக்கொழுப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத ஆய்வு பண்ணி அதன் பின்பு இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த குற்ற உணர்ச்சிக்கு அந்த மக்கள் ஆளாயிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உண்மையிலேயே மாட்டுக்கொழுப்பு இருக்கா இல்லையான்றதை தெரியாமலே வச்சுக்கிட்டு அந்த மக்கள் ஐயோ நம்ம சாப்பிட்டோமே உண்மையிலே கலந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க என்பதை தான் அந்த காட்சியில் போட்டு காமிச்சிருப்பாங்க. இதில் எந்த தப்புமே இல்லை. அடுத்த காட்சியில் அவங்க திருப்பதி தேவஸ்தானம் போர்டையே அம்பலப்படுத்தி இருப்பாங்க. அங்கே கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களை எல்லாம் நீ நான்வெஜ் சாப்பிட்ருக்கியா, நான்வெஜ் கொண்டு வந்திருக்கியா, நான்வெஜ் கொண்டு வந்தால் சாப்பிட்டேன்னா உனக்கு கோயிலுக்குள்ளே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விடக்கூடிய வேலையில் ஈடுபடுவது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி துரத்தி விடுற நீ, அதாவது சாமியை பார்க்க வேண்டும் என்று பக்தியோடு வரக்கூடிய பக்தர்களை நீ நான்வெஜ் சாப்பிட்ருக்கியா இல்லையான்னு சொல்லி தீவிரமாக செக் பண்ணுறீங்கல்ல, இதே போல்
லட்டுல நான்வெஜ் கலந்திருக்கா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீங்க செக் பண்ணாம விட்டுட்டு பக்தர்களை மட்டும் ஏங்க செக் பண்றீங்க அப்படின்ற ரீதியில் ஒரு காட்சியை அமைச்சிருக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லோருமே இன்னைக்கு தேவஸ்தான போர்டை பார்த்து கேள்வி கேட்கறாங்களா இல்லையா? நேற்றைக்கு கூட மடாதிபதிகளும் சில இந்துத்துவ அமைப்புகளும் தேவஸ்தான போர்டுடைய கேட்டுக்கு முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே, அங்க வந்துட்டு அதிகாரிகள்லாம் அவங்கள்ட்ட கெஞ்சி கதறினாங்களே, சமாதானம் போவோம், நம்ம நடவடிக்கை எடுப்போம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்புனாங்களே. அப்ப அவர்களுக்கு மட்டும் ஒரு நீதி, இங்க பரிதாபங்கள் கேட்டா அவங்களுக்கு ஒரு நீதியா? திருப்பதி லட்டுல நான்வெஜ் இருக்குன்னு சொல்லி பரிதாபங்களா ஒரு விஷயத்தை சொன்னா அது அஃபென்ஸ். ஆனா இங்க சொன்னது யாரு? நாயுடு தானே. அப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்பதை விட்டுட்டு பரிதாபங்கள் சேனல்ல போய் என்ன நீ புண்படுத்திட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவது நியாயமா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் அஃபண்ட் ஆனதற்கு மெயினான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த காட்சி தான். நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றது இல்லை. ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால, அதனால இந்த சரி நம்மளும் சாப்பிட்றது இல்லை, அவ்வளவுதான். என்ன பண்றது, பகவான் பார்த்து பண்ண விட்டுறோம். அபச்சாரம் தான், பாகவத அபச்சாரம் இதெல்லாம். அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு பிராமண பெண் ஒருத்தர் எல்லாருமே லட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் அது போகுது, அது தீட்டு, அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி சாப்பிட முடியும், நாங்கள் அதை சாப்பிட்றதே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பேசியிருப்பதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதை இவங்க சுட்டி காட்டி அது ஒரு காட்சியாகவே அமைக்கிறாங்க. அதில் அந்த பிராமண பெண்ணுக்கு பதிலளிக்கும் விதமாக, ஏமா சோறு சாப்பிட்றீங்களே, அந்த சோறு எல்லாரோட கைப்பட்டம் தானே வருது, அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்றீங்க, இதை மட்டும் சாப்பிட மாட்டீங்களா, எங்களை எப்படிங்க நீங்க இப்படி சொல்லலாம் என்று அங்க கோபி சுதாகர் ஒரு காட்சியை அமைச்சிருப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். உண்மையிலேயே இந்துக்களை அவமதித்து விட்டார்கள், இந்துக்களை புண்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பாஜகவினருமே அந்த பிராமண பெண் அந்த வீடியோவில் பேசும்போது எங்களை எப்படிங்க நீங்க தீட்டுன்னு சொல்லலாம், எங்களை எப்படிங்க நீங்க கீழானவன் சொல்லலாம், நாங்க சாப்பிட்டா அந்த லட்டை நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பிராமண பெண்ணுக்கு இந்துக்களை நீங்க இழிவுபடுத்திட்டீங்கன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா ஒருத்தர் கூட கண்டனம் தெரிவிக்கல. ஆனா இங்கே கோபி சுதாகர் அதை சுட்டி காட்டி அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும்போது மட்டும் இந்துக்களுடைய மனது புண்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சேனலில் போய் கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த வீடியோவை நீக்க வைக்கிறாங்க. அப்போ இங்கே இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை, குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை இவங்க கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்றதான் பிரச்சனையா இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, மிக அழகான ஒரு காட்சி என்பது என்ன அப்படின்னா, அதுல சுதாகர் என்பது லட்டு சாப்பிட்டதா புலம்பிக்கிட்டு இருப்பாரு, ஐயோ இப்படி சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்ப கோபி அதுல அழகா சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஏப்பா நீ தெரிஞ்சு சாப்பிட்டாதான் அது தப்பு, தெரியாம நீ சாப்பிட்டுருக்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ, அப்படியே சாப்பிட்டாலுமே அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து பீஃப் வந்து சாப்பிடுவது என்பது தப்பு கிடையாதுன்றாரு. நீ பீஃப் சாப்பிட மாட்டேன்ற ஒரு உணர்வுல இருக்கியா, தெரியாம தானே சாப்பிட்ட, அதனால அது தப்பு இல்லை, தெரிஞ்சே பீஃப்னு சொல்லி போய் சாப்பிட்டா தான் அது தப்புன்னு சொல்லி எப்படி இந்த விஷயத்தை மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிக பக்குவமாக அழகாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன புண்படுச்சுன்னு எனக்கு தெரியல. பரிதாபங்கள் வீடியோலேயே மிக முக்கியமாக பாஜகவினர் அஃபண்ட் ஆகக்கூடிய ஒரு சம்பவம் என்ன, இந்த காட்சி தான். அதாவது பவன் கல்யாண் அவர் வந்து 11 நாள் விரதம் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும். உடனே வந்து என்னங்க பவன் கல்யாண் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி டேவிட் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. உடனே கோபி வந்து கேட்பாரு, என்னாச்சு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பவன் கல்யாண் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காருன்னே, ஆஹா அப்ப லட்டுல கலப்படம் பண்ணவங்க கான்ட்ராக்டர் ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டாங்களா, கான்ட்ராக்டர் ஃபுல்லா ஜெயிலில் தூக்கி வச்சிட்டாங்களா, நடவடிக்கை எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கோபி கேட்க, நடவடிக்கையா அதெல்லாம் கிடையாதுங்க, 11 நாள் தியானம் இருக்க போறாரு, அதன் மூலமா கோயிலை சுத்தப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்ப கோபி சொல்லுவாரு, எப்பா இது வரைக்கும் லட்டுல வந்து இப்படி கலப்படம் பண்ணாங்களா இல்லையான்றது டவுட்டாக தான் இருந்துச்சு, ஆனா நீங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் எங்களுக்கு சந்தேகமே வருது, உண்மையிலே கலந்தாங்களா இல்லை கலந்த மாதிரி நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்றது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி பேசியிருப்பாருங்க. இது யதார்த்தமாக எல்லோருக்கும் எழக்கூடிய கேள்வி தானே. ஆந்திராவிலே மடாதிபதிகள் தேவஸ்தான போர்டை போய் முற்றுகையிட்டதுக்கு காரணம் என்ன, நடவடிக்கை எடுன்னு சொல்றாங்க. தான் லட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கதா சொல்ற, நீயே குஜராத் லேப் ரிப்போர்ட்டையும் காட்டுற, அப்படி என்ன பண்ணியிருக்கணும், அந்த கான்ட்ராக்டரை வந்து உடனடியாக நோட்டீஸ் அனுப்பி அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கணும், அந்த நிறுவனத்தை மூடி இருக்கணும், அல்லது நீயே ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கணும், ஒரு கேஸ் போட்டிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் ஆந்திராவில் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவாகலை, இது பற்றி ஒரு கேஸ் கூட போடலைங்க. இதை நான் சொல்லலை, ஆந்திராவுடைய டிடிபி கட்சியுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனான பி பட்டாபி வயர் ஊடகத்திற்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பவன் கல்யாண் பண்ணக்கூடிய இந்த மோடி மஸ்தான் வேலையை தான் சுதாகரும் கோபியும் தட்டி கேட்டுக்கிறாங்க. ஏன்னா மோடியே நீங்கள் எடுத்துட்டா கூட கொரோனால மக்கள்
கொத்து கொத்தாக செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, மருத்துவமனையில் பெட் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் எல்லாரும் அதை பற்றி கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் வாங்க 6 மணிக்கு விளக்கேற்றுங்க, டிங்கு டிங்குன்னு சொல்லி எல்லாரும் போய் அடிங்க, தெருவில் நின்றுக்கிட்டு சத்தம் போடுங்க, கோ கொரோனா கோ, கோ கொரோனா கோன்னு சொல்லி பாட்டு பாடுங்கன்னு சொல்லி சொன்னவர் தான் இந்த மோடி. அப்போ இங்கே தான் செய்யக்கூடிய தப்பை மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போயிடக்கூடாது என்பதற்காக தான் கொரோனா நேரத்தில் அப்போ அப்படிலாம் பண்ண சொன்னார் மோடி. அதே பாணியை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க, கைது பண்ணுவீங்க, கலப்படம் பண்ணுவவங்க மேலே சொல்லி பார்த்தா நான் 11 நாள் தியானம் இருக்க போகிறேன், கோயிலை சுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே கோவம் வருமா இல்லையா? அதை தாங்க கோபி சுதாகர் கேட்டிருக்காங்க. இதில் என்னங்க புண்பட்டுச்சு? இதில் எந்த மக்களுக்கும் புண்படாது, பாஜகவினருக்கு புண்பட்டுருச்சு. அதனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து அந்த வீடியோவை நீக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் இறுதி பகுதியில் தான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கோபி சுதாகர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் வருது. இப்போ நியூஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? லட்டை சாப்பிடாம வச்சிடணும், அல்லது ஏற்கனவே நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோமா, இப்படியான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களா? ஏதாவது பண்ண முடியுமா? வாமிட் பண்ண முடியுமா? அல்லது நம்ம உடம்புலேருந்து நீக்க தான் முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கோபி சுதாகர் மிக அழகாக சொல்கிறாங்க. இதுதான் எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு விவாதமாக்கி ஒரு பிரச்சனையாக்காதீங்க. உண்மையிலே இப்போ பண்ண வேண்டியது என்ன? யார் குற்றவாளியோ, யார் கலப்படம் பண்ணாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமே தவிர சாப்பிட்ட யாருமே தங்களை குற்றவாளியாக கருத தேவையில்லை என்பதை தான் மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாஜக ஏன் இதை எதிர்க்கிறாங்க? இப்படி மக்கள் போயிட்டாங்க அப்படின்னா இதை கலவர செய்தியாக மாற்ற முடியாது. ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் இதை பற்றி பேசாமல் மாற்றி போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியல் பாதிக்கப்படும் என்பதனால தான் இப்படிப்பட்ட மிரட்டல்களை அந்த சேனலுக்கு கொடுத்து அந்த வீடியோவை நீக்க வச்சிருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு. ஆக மொத்தத்தில் இப்போ பரிதாபங்கள் சேனலில் என்ன பேசப்பட்டது அப்படின்றத உங்களுக்கு சுட்டி காட்டி அதன் மீது எந்த தவறுமே இல்லை என்பதையும் நம்ம இப்போ பேசியிருக்கோம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே இந்து மதத்தை பற்றியோ, திருப்பதி லட்டு குறித்தோ, அல்லது திருப்பதி கோயில் குறித்தோ, அல்லது திருப்பதியில் இருக்கக்கூடிய சாமி குறித்தோ எந்த ஒரு அஃபென்ஸான விஷயத்தையுமே கிண்டல் பண்ணி கோபி சுதாகர் வீடியோவில் பேசவே இல்லை. அவர்கள் மிக தெளிவாக இந்த விஷயத்தை மக்கள் எப்படி எடுத்துக்கிறனோ, இப்படியான விஷயத்தில் உண்மையிலே இந்துக்களை பாதிப்படைய வைக்கிறது யாரு, அதே போல் இப்படியான விஷயத்தில் அரசு நடவடிக்கை எடுக்காமல் என்னெல்லாம் நம்மளை மடைமாற்றக்கூடிய செய்திகளை பண்ணுறாங்க, இன்னமும் நம்மளை எப்படியெல்லாம் குற்ற உணர்ச்சிக்கு உள்ள தள்ளுறாங்க என்பதைத்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர மதத்தை இங்கே புண்படுத்தவே இல்லை. ஆனாலும் கோபி சுதாகர் எல்லோரையும் மதித்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நம்ம இங்கே சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கோம். சரி, இது பரிதாபங்கள் சேனலோட கதை. அடுத்து இங்கே கார்த்தி கதைக்கு வருவோம். நடிகர் கார்த்தி மையலகன் திரைப்பட விழா, அதில் ஆங்கர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, లడ్డు కావాలా నాయనా, ఇంకో లడ్డు కావాలా నాయనా. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. சிறுத்தை படத்தில் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற ஒரு காட்சி வரும். அதை சுட்டி காட்டி இந்த லட்டு பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் தான் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஆங்கர் தான் கேட்குறாங்க. அப்போ லட்டை பற்றி இப்போ பேச முடியாதுங்க, அது சென்சிட்டிவ் டாப்பிங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாரு. அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அதை தவிர்க்கிறாரு. திரும்ப திரும்ப ஆங்கர் லட்டை பற்றி சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு கூட அதை தவிர்த்து விட்டு போகிற வேலையை தான் கார்த்தி செய்கிறாரு. ஆனால் நான் தான் இந்து மதத்தை காப்பாற்ற வந்தவன் அப்படின்னு சொல்லி அவராக கற்பனை பண்ணிக்கிட்டு கிளவுனாக பேசக்கூடிய இந்த பவன் கல்யாண் என்ன பண்ணுறாரு, ఎందుకంటే చాలా డీప్ పెయిన్ ఇది. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్లో కూడా చూశాను. లడ్డు ఈజ్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యూ ఎవర్ సే దట్. డోంట్ యూ ఎవర్ ట్రై డే టు సే దట్, ప్లీజ్. ఐ రెస్పెక్ట్ యూ యాజ్ యాక్టర్స్, బట్ వెన్ ఇట్ కమ్స్ టు సనాతన ధర్మ, ప్లీజ్. ஒரு சினிமா நிகழ்ச்சியில் எப்படி தாங்க இந்து மதத்தை கிண்டல் பண்ணுறாங்க, லட்டு பற்றி பேசும்போது எதுக்கு உங்களுக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கு என்ன சிரிப்பு வரக்கூடிய விஷயமா அது, சனாதானத்தில் நீங்கள் எப்படிலாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். உடனே கார்த்தி அவர்களும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. கார்த்தியோட மன்னிப்பை நம்ம எப்படி பார்த்துறோம் அப்படின்னா, இவரோட தான் பண்ணி விவாதம் பண்ண முடியாது, ஏற்கனவே அதிகாரத்தில் வேற இருக்காரு, நான் அதிகாரமற்ற ஒரு சாதாரண நடிகன், என்ன நீ டார்ச்சர் பண்ணுவ, எதுக்கு இந்த பிரச்சனையை வளர்க்கணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் கார்த்தி இதில் மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்தை மூடி வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கார்த்தியை அப்படி கேட்கக்கூடிய அளவுக்கு பவன் கல்யாணுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த பவன் கல்யாண் லட்டை பத்தி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. बहुत बड़ा मोतीचूर का लड्डू, 2 లడ్డూలు ఇచ్చారు. ఏం నాయనా లడ్డూ తింటావా అని. అరే, ఒక 3 సంవత్సరాలుగా మీరు ఇచ్చిన ఈ పాచిపోయిన లడ్డూలు ఎవరికి కావాలి?
మీ లడ్డూల కంటే మా బందర్ లడ్డూలు చాలా బాగుంటాయి కదా. அதாவது 2016ஆம் ஆண்டு தன்னுடைய கட்சி சார்பாக ஒரு மீட்டிங்கை நடத்துறாரு. இதில் பேசக்கூடிய பவன் கல்யாண் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டால் அந்த ஒன்றிய பாஜக அரசு அதை கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுப்பதற்கு பதிலாக ஆந்திரா மக்களுக்கு 2 லட்டை வந்து கொடுக்குறாங்க. அந்த லட்டு நல்ல லட்டான்னு பார்த்தா அது அழுகி போன லட்டாக இருக்கு. அப்போ இந்த அழுகி போன லட்டை இந்த டிடிபி சந்திரபாபு நாயுடு கட்சி ஏற்றுக்குருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அப்போ இங்கே ஆந்திராவில் தான் திருப்பதி இருக்குது, திருப்பதியில் தான் லட்டு கொடுக்கப்படுது. அந்த லட்டை தான் இவர் சுட்டி காட்டி அழுகி போன லட்டுன்னெலாம் பேசுகிறாரு. நீங்கள் கார்த்தி இதை தவிர்க்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே தவிர்க்கிறாரு. அதுவே தப்பு அப்படின்னா நீ லட்டை வந்து அழுகி போன லட்டுன்னு சொல்கிறியே, அது தப்பு இல்லையா? அப்போ மட்டும் நீங்கள் சொல்கிற சனாதன தர்மத்துக்கு பிரச்சனை வராதா? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த பவன் கல்யாண் இவ்வளவு தூரம் பேசுகிறாருல, திருப்பதி கோயிலில் தீட்டாயிருச்சு 11 நாள் நான் விரதம் இருக்க போகிறேன்லாம் சொல்கிறாருல, அப்படிப்பட்ட இந்த பவன் கல்யாண் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? திருப்பதி கோயிலில் நான் தீட்டை கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனகா துர்கா கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய படிக்கட்டை போய் க்ளீன் பண்ணியிருக்கிறாருங்க மாப்பை வச்சு. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆந்திரா நெட்டிசன்கள்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே படிக்கட்டு என்பது அதிகமாக இருக்கும், அதுவே விஜயவாடா கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே படிப்பட்டு கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த பவன் கல்யாண் அதை தேர்ந்தெடுத்து அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, இன்னொரு நெட்டிசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்க, அவர் விஜயவாடாவுக்கு சினிமா ஷூட்டிங்காக போயிருக்கிறாரு. என்ன படம் அப்படின்னா ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற படத்துக்கு ஷூட்டிங்காக போயிருக்காரு. ஷூட்டிங் போன இடத்துல தான் அப்படி ஒரு சண்டை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அங்கேருந்து திருப்பதி போகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அப்போது நிறைய நேரம் ஆனால் ஷூட்டிங் கிட்ட போயிடும். அதனால தான் இந்த கோயிலில் போய் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த நெட்டிசன் தன்னுடைய பதிவில் போட்டிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சனாதன தர்மம்னு பெருமையாக சொல்கிறீங்களே, அந்த சனாதன தர்மத்துக்கு திருப்பதி வரைக்கும் போகிறதுக்கு நேரம் கூட உங்களால் ஒதுக்க முடியலையா? அந்த கோயிலுக்கு நேரடியாக போய் அந்த கோயில் படிக்கட்டை நீங்கள் கழுவிருக்கலாமே, எதற்காக இந்த கோயில் படிக்கட்டை நீங்கள் கழுவுனீங்க? இப்படி நான் கேட்கல, ஆந்திரா மக்கள் கேட்குறாங்க. இதற்கு பவன் கல்யாண்ட பதில் இருக்கா? அப்போ இவர்கள் மட்டும் சனாதன தர்மத்தை தனக்கு ஏத்தாப்புல செஞ்சுக்கிறலாம், ஆனால் மற்றவங்க செஞ்சால் அது தப்பு. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. இவர் வார்த்தைக்கு வார்த்தை சனாதன தர்மத்தை கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு தெரியுமா? இவரே சனாதன தர்மத்தை மீறி இருக்கிறாருங்க. அதாவது சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் பண்றது இருக்கு தெரியுமா, அதை வந்து தீவிரமா எதிர்க்கிறாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு மனைவியை திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டைவர்ஸ்லாம் பண்ணவே கூடாது, அதான் சனாதன தர்மம் சொல்றது. ஆனால் இந்த பவன் கல்யாண் 3 திருமணம் பண்ணியிருக்கிறாரு. 2008 வந்து ஒரு மனைவியை வந்து முதல் மனைவியை வந்து விவாகரத்து பண்ணியிருக்கிறாரு. 2012 வந்து 2வது மனைவியை விவாகரத்து பண்ணியிருக்கிறாரு. 3வது மனைவியை 2013 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் தப்பு கிடையாது. ஒருத்தர் வந்து விவாகரத்து பண்ணுவதும் கல்யாணம் பண்ணுவது என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அதை பற்றி நம்ம பேச போறதில்லை. ஆனால் சனாதன தர்மத்தில் விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல, உண்மையிலேயே நீங்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றீங்க அப்படின்னா விவாகரத்தை பண்ணியிருக்க கூடாது. சரி, இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் இவருடைய 3வது மனைவி ஒரு கிறிஸ்தவர், வெளிநாட்டை சேர்ந்தவர். அதை நம்ம குற்றம் சொல்லலை. கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணலாம், முஸ்லீமை கல்யாணம் பண்ணலாம், வேறு வேறு சாதியில் கூட அவங்க திருமணம் பண்ணிக்க வரலாம், அதை வந்து அவங்களுடைய உரிமை, நம்ம அதில் தலையிட போறதில்லை. ஆனால் இவர் வீட்டிலேயே ஒரு கிறிஸ்தவர் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு யாகம் பண்ண போறேன், 11 நாள் தியாகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, ஏங்க இதுவே வந்து சர்ச்சில் அப்படி நடந்திருந்தா கிறிஸ்தவர்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? நாட்டையே உலுக்கி இருக்க மாட்டாங்களா? இந்துக்கள் தானே அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இவரே ஒரு வீட்டில் ஒரு கிறிஸ்தவரை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர் என்பதார் தான் ஜெகன்மோகன் ரெட்டி இப்படிப்பட்ட கலப்படங்களை அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இவர் மட்டுமல்ல, சந்திரபாபு நாயுடு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அப்போ எவ்வளவு ஒரு முரண்பாடுகள் பாருங்க. இவங்களுக்கு பண்ணா ஒரு நியாயம், அதுவே அடுத்தவர்கள் பண்ணா அது அநியாயம். அப்போ பவன் கல்யாணுக்கு நாம சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த கோமாளித்தனமான ஸ்டண்ட்டுகளை எல்லாம் நீங்க ஆந்திராவோட வச்சுக்கோங்க. இது தமிழ்நாடு பகுத்தறிவு பூமி, பெரியாருடைய மண்ணு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பகுத்தறிவோட தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகுவாங்க. மற்ற மக்களை போல இல்லை. நீங்க லட்டு விவகாரத்தை எடுத்துட்டா கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் என்னப்பா நடவடிக்கை என்ன எடுத்திருக்க, ஏன்பா கைது பண்ணல அப்படின்ற கேள்விகளை கேட்பதே தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்களை நீங்க மிரட்டுவதும் உருட்டுவது இருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் தான் கிளம்பி வரும். அதை உங்களால தடுக்கவே முடியாது. அப்போ இங்க பரிதாபங்கள் சேனலுடைய கோபி சுதாகரா இருக்கட்டும், நடிகர் கார்த்தியா இருக்கட்டும், இந்த சம்பவங்களை எல்லாம் இவங்க ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாத்துறாங்க அப்படின்னா, இந்த லட்டு விவகாரத்தில் கலப்படம் பண்ணியிருக்குன்றத மக்கள் நம்பணும். நம்ம நம்பிட்டாதான் இது போன்ற கலவர சூழலை அவங்களை ஏற்படுத்த முடியும். நீங்கள் எதிர்த்து என்னப்பா லட்டு விவகாரத்தில் கைது பண்ணலை, அரெஸ்ட் பண்ணலை, எந்த நடவடிக்கை எடுக்கலன்றத கேள்விகள்லாம் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட விஷயத்தில் நம்மளை வந்து திசை திருப்பி இவர்களை வந்து ஒடுக்குவதும் மிரட்டுவதுமான வேலையை இந்த பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளும் செய்கிறாங்க அப்படின்றதான் யதார்த்த உண்மை. நன்றி.